சனி பகவான் உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், விநாயகர் அல்லது சனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் சென்று வர்றது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். சனி கோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபடுறது, அதாவது சனிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, அந்த 3 நேரங்கள் வந்து சனி கோரை. நீங்கள் அந்த சனி கோரை காலங்களில் நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சனி திசையால் உண்டான கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும். பொதுவாக சனி திசையில் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே பெரிய பிரச்சனைகள், டைவர்ஸ் செலவுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்களில் 7.5 சனியும் சேர்ந்து வந்துச்சுன்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த தம்பதிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய ஒரு பிளவுகளை அது ஏற்படுத்தும். அதனால சனி திசை தொடங்கிடுச்சு அப்படின்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை நீங்கள் எள்ளெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடோ விநாயகர் வழிபாடோ தொடர்ந்து பண்ணுங்க. எள்ளெண்ணெய் தீபத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நீங்கள் காக்காய்க்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் காலையில் சனி கோரையில் வச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். சனி திசையோட பூரண நற்பலன்கள் கிடைச்சி 100% நன்மைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.